கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் நம்முடைய ஐயனார்பாட்டிலே எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி லோகமாதா லோகஜனனி பராபட்டாரிகா மகாகாளி மகாலட்சுமி லலிதா பராபட்டாரிகா உடைய திருபர சுந்தருடைய அம்சமாக எழுந்தருளி கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலமாக அம்பாளுடைய பூர்வீகமான இடத்துல இருந்து கொண்டு வந்து அம்பாள் இந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பண்ணி 12 ஆண்டு காலமாக அம்பாளுக்கு வெகு விமர்சையாக ஒரு ஆண்டு மிகவும் சிறப்புமான முறையிலே ஆடிப்புறமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆடிப்புற திருநாளிலே அம்பாள் ஆண்டாள் நாச்சியார் கோதை நாச்சியார் என்று அழைக்கப்படுகிற சூடி கொடுத்த சுடற்கொடி அவதரித்த தினமாகப்பட்டு இந்த ஆடிப்புறம். அது பூர நட்சத்திரம் என்பதனால எல்லா அம்பாளுக்கும் அனைத்து விதமான பெண் தேவதைகளுக்கும் இந்த ஆடிப்பூரமாகப்பட்டது மிகவும் அனைத்து ஆலயங்களும் மிகவும் சிறப்பமான முறையில் நடைபெறுவது வழக்கம். அதுபோன்று நம்மளுடைய ஐயனார் கோவில் பாட்டை தெருவில் எழுந்தருளி பார்க்கக்கூடிய நம்மளுடைய செல்லியம்மனுக்கு இந்த ஆண்டு 12ஆம் ஆண்டு மிகவும் சிறப்பமான முறையிலே பக்த கோடிகள் சுமங்கலி தாய்மார்களால் கொண்டு வரப்பட்ட வளையல்கள்லாம் கொண்டு வந்து சுமங்கலி பொருட்கள் பிரார்த்தனை பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து அம்பாளுக்கு அலங்காரம் செய்விக்கப்பட்டு குழந்தை இல்லாத தாய்மார்கள் திருமணமாகாத பெண்கள் எல்லாம் வந்திருந்து இந்த அம்பாள் கிட்ட நின்று ஒரு தடவை சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு அம்பாளுடைய திருப்பிரசாதமா இருக்கக்கூடிய அந்த வலையில வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நிச்சயமாக சந்தான பாக்கியமும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இதற்கு நாங்க சொல்லிதான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, வரக்கூடிய இந்த பக்தர்களே சாட்சி. அதனால ஆடிப்புற நிகழ்ச்சியில 12ஆம் ஆண்டு மிக விமர்சையாக நடைபெற்று இன்னைக்கு பாருங்க, அம்பாள் தன்னுடைய முகம் மட்டும்தான் தெரியுது. அம்பாளுடைய கை கால்கள் எல்லாமே வந்து பக்தர்கள்லாம் கொண்டு வந்து இவ்வளவு வளையல் கொடுத்துருக்காங்கன்னா அந்த வளையல பார்த்தாலே பக்தர் கொடி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அம்பாளுக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படின்றது. ஏன்னா நமக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய சக்தி சாதாரணமானவங்க கிடையாது. முட்டத்தூர்ல இருந்து அம்பாளை கொண்டு வந்து இன்னைக்கு இங்க வச்சிருந்து 12 ஆண்டு காலமாக அம்பாளை ஸ்தாபனம் பண்ணி எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து உங்களுக்கு என்னென்ன குறைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து அம்பாளுடைய பாத கமலத்துல சேர்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் அடுத்த ஆண்டுக்குள்ள நீங்க நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் சித்தியாகும் என்பதில் எந்த ஒரு ஐயம் இல்லை. அனைவரும் வந்திருந்து அம்பாளுடைய திருப்பிரசாதத்தை பெற்று செல்லுமாறும் லோகத்தில் இருக்கக்கூடியவரும் லோக ஜனங்களும் அகில உலகமே நோயற்ற வாழும் குறைவற்ற செலவு பெற்று நீங்காத சகல சௌபாகியத்துடன் வாழணும்னு எல்லாம் வல்ல செல்லியம்மனை பிரார்த்திக்கிறோம். நன்றி.
Hey,